கொஸ்டின்ஸ் ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம், அப்சர்டா கூட இருக்கலாம். ஆனா நல்ல கேள்விகள் புறப்படுகிற போதுதான் நல்ல பதில்கள் அந்த கேள்விகளினால் நமக்கு கிடைக்கின்றன. கேள்விகள் இல்லாத போது பதில்களும் கிடைக்காது என்பதனால் பெற்றோர்களாக ஆசிரியர்களாக இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம் கேள்வி கேளுங்க. நான் பல பள்ளிகளுக்கோ கல்லூரிக்கோ போற போது இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா என்ன ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியா பேசலாமான்னு கூட்டிட்டு போச்சு. என்னம்மான்னு கேட்டா ஒரு பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேன்றான். என்ன சொல்லி அவனை கேட்க வைப்பதுங்க. நான் என்னமா செய்வது, என் பொண்ணு கூட நான் பேச்ச சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. என்ன காரணம்? நேற்றைய தலைமுறையில் நாம் குழந்தைகளாக இருந்த வாழ்க்கையை அவர்கள் இப்போது வாழவில்லை. இந்த வாழ்க்கை டெக்னாலஜினாலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. முதல்ல அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் உங்க பையன் வந்து 8th or 9th இல்ல உங்க பொண்ணு +1 +2 படிக்கிறார், அந்த குழந்தையோடு ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர்களுக்கு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பெற்ற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வழக்கமான கேட்கிற கேள்வியை தவிர கிடைச்சிடும்ல, இன்ஜினியரிங் வந்துடும்ல, கிடைச்சிடும்ல, உங்க அப்பாவோட தம்பி பையனுக்கே கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கலன்னா மானக்கேடு உண்டாகும், நீட்ல எவ்வளவு மார்க் வாங்குவ, இந்த மாதிரியான கேள்விகளை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு அரை மணி 40 நிமிஷம் எதை பத்தி வேணா பேசுங்க. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பேசுங்க. இதுதான் குழந்தைகளினுடைய உலகம். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படித்தான் அந்த உலகம் ஆரம்பிக்கிறது. அதில் எந்த வித்தியாசங்களும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. ஜாதியை பற்றியோ சமயத்தை பற்றியோ வர்க்கத்தை பற்றியோ அவன் அதிகம் படித்தவர்களுடைய பிள்ளை இவன் கம்மியா படிச்சவங்களுடைய பிள்ளை என்றோ எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் குழந்தைகள் அத்தனை பேரையும் சேர்த்து அணைத்து கொண்டுதான் இந்த உலகத்தில் வருகிறார்கள். ஆனால் அப்படி வருகிற அந்த குழந்தைகள் ஒரு 20 வயசாகிறதுக்குள்ள ஒரு 25 வயசாகிறதுக்குள்ள என்னென்ன வித்தியாசங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறோம். அவங்க வேற, நாம வேற, அது மேல இது கீழே, இவங்களை சேர்த்துக்கலாம் அவங்களை சேர்த்துக்க கூடாது என்று பிரிவினைகளை குழந்தைகள் கற்றுக்கொள்வது நம்மிடமிருந்து தானே தவிர அவர்கள் வந்து வாழுகின்ற உலகம் மிக மிக அருமையான அழகான உலகம். அந்த உலகத்தை வீடுகளிலே நம்மால் காப்பாற்றி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் பள்ளிகள் தான் அதை ஒரு அளவாவது காப்பாற்றி கொடுக்கிறது என்பதனாலே அதனால்தான் மகாகவி பாரதி சொல்லி இருக்க வேண்டும், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று மகாகவி பாரதி சொன்னார். நான் அந்த கவிதையை அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம். என்ன கோவில்னு மகாகவி பாரதி சொல்லல. அது கலைமகளினுடைய கோவிலா, அது சிவபெருமானின் கோவிலா, விஷ்ணுவின் கோவிலா, கர்த்தரின் கோவிலா, மசூதியா, அது சீக்கியர்களினுடைய கோவிலா, எந்த மதம் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பள்ளியுமே ஒரு கோவில். ஏனென்றால் கோவிலிலே நாம் நினைக்கின்ற சமநிலை பள்ளிகளில் தான் சாத்தியமாகிறது என்பதனால் தான் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று மகாகவி பாரதி பாடியிருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன். இந்த குழந்தைகள் இத்தனை விதமான அந்த வேடங்களை போட்டுக்கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். எனக்கு அதுல ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் பள்ளியில இருந்த போது நடந்த ஒரு விஷயம். இந்த ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நாம படிக்கிற ஸ்கூல்ல நம்ம அக்காவோ அண்ணாவோ படிச்சா அதுதான் வாழ்க்கையிலேயே பெரிய கஷ்டம். பாதிக்கப்பட்ட பல பேர் கைதட்டுறாங்க. அதுவும் நாங்களா பள்ளியில படிச்ச போது அவ்வளவு வசதி எல்லாம் கிடையாது. அதனால கட்டாயமா அக்காவோட யூனிஃபார்ம ஒரு டக்கு மடிச்சு கொடுத்து அதுதான் எங்களுக்கு யூனிஃபார்ம். ஒவ்வொரு வருஷமும் புதுசா யூனிஃபார்ம் வாங்குறதுன்ற அந்த சலுகை எல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி வந்துதான். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஒத்துப்பாங்க? உங்க அக்காவோட யூனிஃபார்மையே ஒரு டக்கு பிடிச்சு கொன்றுவேங்க. அது தவிர என்னன்னா, இப்பெல்லாம் புக்ஸ் எல்லாம் அடிக்கடி மாறுது இல்ல, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு. அப்பெல்லாம் நாங்க படிக்கும் போது புக்கு மாறவே மாறாது, அதே புக்கு 10 வருஷம் இருக்கும். அதனால எங்க அக்கா புக்கு தான் எனக்கு எப்பவுமே வரும். அதுல எங்க
அக்கா பேர் ஹேமா, கே ஹேமா அப்படின்னு பேர் போட்டு ஒரு புக்கு, அது எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அவ பேரை ரப்பரால அழிச்சு எச்ச துப்பி அதை ஓட்ட பண்ணி அது மேல என் பேரை எழுதி அதை என் புத்தகமா மாற்றுவதற்கு நான் ஒரு கஷ்டப்படுவேன் பாருங்க. அடேங்க அப்பா. ஆனா இவ்வளவும் இப்படி எல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கெல்லாம் வாழ்ந்திருக்கோம் பள்ளி மாணவர்களா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை ஒரு 3 வயசு பிள்ளைய வந்து கடைக்கு கூப்பிட்டுட்டு போகாம அவளுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கிட முடியும்? இன்னைக்கு ஒத்துப்பா அந்த ட்ரெஸ். அவ children are so demanding. ஆனா எது மாறலன்னா, எங்க அக்கா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை. பெரும்பாலுமே இந்த முதல் குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கும், நல்லா படிக்கும், கிளாஸ்ல பேசவே பேசாது, நம்ம ரொம்ப எரிச்சல் படுத்துற மாதிரியே இருப்பாங்க இந்த அக்காக்கள் அண்ணாக்கள்லாம். எப்படித்தான் அவளுக்கு நீ தங்கையா இருக்கியோன்னு எங்க டீச்சர் ஒரு தடவை என்ன கேட்டாங்க. நான் என்ன டீச்சர் பண்ண முடியும் அதுக்கு? எங்க அக்காவை எல்லா டான்ஸ் டிராமாலும் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவ வந்து ரொம்ப சீக்கிரம் மனப்பாடம் செய்வா, ரொம்ப எளிதில் வசனங்கள் எல்லாம் சொல்லுவா. அதனால எல்லா டான்ஸ் டிராமாலையும் அவ இருப்பா. என்ன எதுலையுமே சேர்க்க மாட்டாங்க. என்னன்னா பிறந்ததுல இருந்தே கடவுள் எனக்கு ஒரு வியாதியை கொடுத்துட்டாரு. என்ன வியாதினா பேசுற வியாதி. எப்ப பாரு பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் கிளாஸ்ல என்ன டெபினிஷன்னா, பேசாத குழந்தைகள் தான் ஒழுக்கமான குழந்தைகள். இப்ப அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரமண வித்யாலயில. இன்றைக்கு எந்த குழந்தை பேசுகிறதோ அந்த குழந்தை தான் நாளைக்கு ஜெயிக்க போகின்ற குழந்தை. அதனால பெற்றோர்களா நீங்க என்னென்ன செய்யணும்னு அட்வைஸ் பண்றதுக்கு நான் வரல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாத கூட உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். தன்னை தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கே தெரிகிறது. நான் ஒரு புக்கு படிச்சேன் பேரண்டிங் பத்தி. அதுல இப்படி எல்லாம் சொல்லல, நீ இப்படி செய்யற என்னங்குது ஒரு பிள்ளை. அந்த அளவு அவங்க தெளிவா இருக்காங்க. அட்வைஸ்ல பண்ணா ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யலாம். as parents, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே பெரும்பாலான என்னை உட்படுத்த சொல்றேன், என் பொண்ணெல்லாம் ஸ்கூல்ல படிச்ச போது வீட்டுக்கு வந்த உடனே அம்மாக்கள் கேட்கிற முதல் கேள்வி என்னவாக இருக்கும்? பெரும்பாலும் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து இன்னைக்கு மீத வச்சிட்டியா சொல்லிதான் அனுப்பிச்சேன் உனக்கு. நீ என்ன சொன்ன? ரேகாவோட அம்மா சப்பாத்தி பண்ணி தரான்னு சொன்னு நான் உனக்கு சப்பாத்தி பண்ணி உனக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி கொடுத்தேன். அதே ஏன் பாக்கி வச்சுட்டு வந்திருக்க? இது ரேகாவோட அம்மா பண்ற மாதிரியே இல்லைங்குது. அதுக்கு அப்பா சொல்றாரு, சில பேர் கொடுத்து வைத்தவர்கள்ன்றாரு. முதல்ல டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ் காலியா இருந்தா கூட அந்த அம்மா சந்தோஷப்படணும் தானே. ஏய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டனே, குட் கேர்ள் இல்ல குட் பாய் சொல்ல மாட்டேங்குது. என்ன காலியா இருக்கு? பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்க, பெரியம்மாவோட பொண்ணு, எங்க அத்தையோடைய 3வது பொண்ணு, இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஜமக்காலமும் 2 தலகாணி இருக்கும். அந்த தலகாணிகள் கூட நாம் உறங்கின பிறகு நம்முடைய தலையிலிருந்து உருவப்பட்டு விடும், பெரியவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அது டங்குன்னு தலைய மோதினாலும் தூங்கின பரம்பரை தான் நம்முடைய பரம்பரை. அப்படி இருக்கிற போது ஷேரிங் என்பது இயல்பாக இருந்தது. தனியா எதையும் சாப்பிடக்கூடாது, எது கிடைச்சாலும் எல்லாருக்கும் கொடுத்துதான் சாப்பிடணும் என்பது வீட்டிலேயே பாடமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல வீடுகளில் ஒரு பிள்ளை, ரொம்ப அதிகமா போல 2 பிள்ளை. ஷேரே பண்ணிக்க தேவையில்லாதபடி ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா இன்னொரு பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்க வேண்டி இருக்கு. ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் நீ கேக் வாங்கினா இன்னொரு பிள்ளை அழுது எனக்கும் கேக் தனியா வாங்குன்னு 2 கேக் வாங்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு தான் பர்த்டே, ஏன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க. இப்படி இருக்கிற சூழலில் பெற்றோர்கள் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் கொடுத்தா அது நல்ல விஷயம்னு சொல்லாம நீ சாப்பிடு மற்றவங்களுக்கு கொடுக்காத என்று சொல்லுகிற பெற்றோர்கள் சில பேர் இருக்கலாம், அம்மாக்கள் குறிப்பாக. இன்னும் சில அம்மாக்கள், மார்க் வந்ததா, இன்னைக்கு தானே பிசிக்ஸ் மார்க் வரணும், வந்துதா? வந்தது. அது அந்த பிள்ளை யோசிச்சுதான் சொல்லணும், வரலன்னு சொல்லிடலாமா? ஆனா இந்த அம்மாவை நம்ப முடியாது. பிசிக்ஸ் மிஸ் வீடு வந்து இன்னும் 4 வீடு தள்ளிதான் இருக்கு. படப்படம் நடந்தே போய் கேட்டு வந்தாலும் கேட்டு வந்துடும். பொய் சொல்லி மாற்றதை விட உண்மையை சொல்லி கேவலப்படலாம் அப்படின்னு முடிவு எடுத்தா வந்தது. எவ்வளவு வாங்கின? 75. பாக்கி 25 எங்க? இதை கேட்காத ஒரு தாய் கூட இந்திய சரித்திரத்தில் இருக்கவே முடியாது. 95 மார்க் வாங்கினா கூட பாக்கி 5 எங்க? டீச்சர்ட்ட கொடுத்து வச்சிருக்கேங்க அந்த பிள்ளை. ஆனால் இசடோரா என்று ஒரு அறிஞர் இருந்தார். இசடோரா ராபி அவருடைய பெயர். ஜூயிஷ் சமூகத்தை சேர்ந்தவர். பிசிக்ஸ்ல வந்து நோபல் பரிசு வாங்கினார் கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி.
அவர் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் என்று கேட்டிருக்கிறார். நீ எப்படி இவ்வளவு வெற்றி அடைஞ்சீங்க? அவர் என்ன பதில் சொன்னாரு? விசித்திரமான ஒரு பதிலை சொன்னார். நான் ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுதான் நான் நோபல் பரிசு வாங்குகிற அளவு உயர்வதற்கு காரணமா இருந்தது. என்ன கேள்வி? சாப்பிட்டியா? பிசிக்ஸ்ல என்னமா இருக்கு? இந்த கேள்வியில கேட்கல அந்த அம்மா. அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டிருக்குன்னா, இன்றைக்கு நீ வகுப்பில் எத்தனை கேள்விகள் கேட்டாய் என்று இசடோரா ராபியினுடைய அம்மா கேட்டிருக்கிறார். எனக்கு என்னவோ இதுல நமக்கெல்லாம் ஒரு செய்தி இருப்பதாக தெரிகிறது. நம் குழந்தைகள் நம்மிடம் கேள்வி கேட்டால் நமக்கு அது பிடிப்பதில்லை. பெரும்பாலும் ஆசிரியர்கள் கூட இந்த தலைமுறைக்கு ஏற்றா போல மாற வேண்டும். எப்படி மாறணும்னா, பிள்ளை எழுந்து பள்ளியில ஒரு கேள்வி கேட்டால், ஒருவேளை ஆசிரியருக்கு விட தெரியவில்லை என்றால், எனக்கும் விட தெரியலடா, நீ போய் கூகுள்ல பார்த்துட்டு வா, நானும் போய் பார்த்துட்டு வரேன், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த தலைமுறையில் வெற்றிகரமான ஆசிரியர்களாக இருக்க முடியும். உட்காரு உட்காரு, நீ மாத்திரம் எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்கிற, மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது உனக்கு வழங்காதா என்று சொன்னால் அந்த பிள்ளை வாழ்நாளில் கேள்வியை கேட்காது. So as teachers and parents, we should encourage children to ask questions. இந்த குழந்தைகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த கேள்வியா இருந்தாலும் எந்திரிச்சு நின்று கேட்பதற்கான துணிச்சல் நமக்கு வாழ்க்கையில் கூடவே வர வேண்டும். சில சமயம் questions ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம், அப்சர்டா கூட இருக்கலாம். ஆனா நல்ல கேள்விகள் புறப்படுகிற போதுதான் நல்ல பதில்கள் அந்த கேள்விகளினால் நமக்கு கிடைக்கின்றன. கேள்விகள் இல்லாத போது பதில்களும் கிடைக்காது என்பதனால் பெற்றோர்களாக ஆசிரியர்களாக இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம், கேள்வி கேளுங்க. நான் பல பள்ளிகளுக்கோ கல்லூரிக்கோ போற போது, இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா என்ன ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியா பேசலாமான்னு கூட்டிட்டு போச்சு. என்னம்மான்னு கேட்டா, ஒரு பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேன்றான். என்ன சொல்லி அவனை கேட்க வைப்பதுங்க? நான் என்னமா செய்வது? என் பொண்ணு கூட நான் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன காரணம்? நேற்றைய தலைமுறையில் நாம் குழந்தைகளாக இருந்த வாழ்க்கையை அவர்கள் இப்போது வாழவில்லை. இந்த வாழ்க்கை டெக்னாலஜினாலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. முதல்ல அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம், உங்க பையன் 8th or 9th இல்ல உங்க பொண்ணு +1 +2 படிக்கிறார், அந்த குழந்தையோடு ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர்களுக்கு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பெற்ற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வழக்கமான கேட்கிற கேள்வியை தவிர, கிடைச்சிடும்ல, இன்ஜினியரிங் வந்துடும்ல, கிடைச்சிடும்ல, உங்க அப்பாவோட தம்பி பையனுக்கே கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கலன்னா மானக்கேடு உண்டாகும், நீட்ல எவ்வளவு மார்க் வாங்குவ, இந்த மாதிரியான கேள்விகளை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு அரை மணி 40 நிமிஷம் எதை பத்தி வேணா பேசுங்க, மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பேசுங்க. மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.
மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.